ஊருக்கு அவல் பொறி மஞ்சரப்பேட்டை. ஹாய் அண்ட் வெல்கம் டு ஜீ தமிழ் வழங்க மஞ்சரப்பேட்டை. நான் இன்னும் ஊட்டியில தாங்க இருக்கேன். ஊட்டியில கார்டன் வெஜிடபிள்ஸ் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ற விஷயத்த நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு பொரியல் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா பீட்ரூட் அப்படின்ற ஒரு வெஜிடபிளுக்கு வந்து தண்டும் கீரையும் இருக்கு. இந்த தண்டும் கீரையும் வச்சு நீங்க ஏதாவது இது வரைக்கும் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்க மாட்டீங்க. இந்த ஊட்டியில பாத்தீங்கன்னா இந்த பீட்ரூட்டோட தண்டையும் கீரையும் வச்சு சூப்பரா ஒரு கூட்டு வெரைட்டி பண்றாங்களாம். அது எவ்வளவு டேஸ்டியா இருக்கும் யோசிச்சு பாருங்க. சோ இன்னைக்கு நம்ம டேஸ்ட் பண்ண போறது அந்த பீட்ரூட் கீரை தண்டு கூட்டு தான். போய் டேஸ்ட் பண்ணி பாப்போமா? வாங்க. ஊட்டியில இருக்கிற கமர்ஷியல் ரோடுக்கு வந்தாச்சுங்க. இங்க ஊட்டி காஃபி ஹவுஸ் அப்படின்னு ஒரு சைவ உணவகம் இருக்கு. இந்த சைவ உணவகத்துல நான் உட்காந்துருக்கேன். இங்கதான் ஒரு சூப்பரான டிஷ் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஆனா அந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஊட்டி காஃபி ஹவுஸ் பேரே வித்தியாசமா இருக்கு. இந்த பேர் எப்படி வச்சாங்க, யார் ஆரம்பிச்சாங்க, எல்லாமே கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார், வாங்க. உங்க பேர் சொல்லுங்க. முகமது ஜாஃபருங்க. முகமது ஜாஃபர். ஜாஃபருங்க. உங்களோட சொந்த ஊரு? சொந்த ஊரு திருப்பூர் பக்கத்துல ஒரு கிராமம், வருகன் காளிபாளையம் கிராமம். அங்கேருந்து இங்க ஊட்டிக்கு எப்போ வந்தீங்க? 52 வந்தேன் சார். இப்போ 50 வருஷம் மேல ஆச்சு. 50 வருஷத்துக்கு மேல. 50 வருஷத்துக்கு மேல. இப்போ உங்க ஊர் பிடிச்சிருக்கா ஊட்டி பிடிச்சிருக்கா? நம்ம ஊர் கிராமம். இங்க வந்து கொலைக்கிறதுக்காக இங்க வந்தது. சரி. அங்கேயே அப்படியே செட்டில் ஆயிட்டோம். இப்போ ஊட்டி காஃபி ஹவுஸ் நீங்க தான் ஆரம்பிச்சீங்க? ஊட்டி காஃபி ஹவுஸ் நாங்க அண்ணன் பிரதர்ஸ் 3 பேர் இருக்கிறோம். 3 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சோம். எப்படி இந்த பேர் வந்தது? இந்த பேரு வந்து எப்படின்னா, நாங்க ஊட்டிக்கு வந்த புதுசுல நம்ம ஐயர் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கோம். அந்த ஐயர் கடையில் தான் போய் காஃபி ஷாப் இருக்கும். இந்த ஐயர் நானும் ஃப்ரெண்டா இருந்தாலும் நாமளே ஒரு காஃபி கடை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு அவர் சொன்னார். அதனால வந்து வெறும் காஃபி பாருன்றது மட்டும் வச்சு வெறும் காஃபி மட்டும் ஆரம்பிச்சு, வெறும் காஃபி மட்டும் கறி மட்டும் ஆரம்பிச்சு. அப்படியே கொஞ்சம் மக்களுக்கு அந்த காஃபிலாம் ரொம்ப பிரியமா பிடிச்சதுனால அப்படியே வந்து அந்த முதல்ல டிஃபன் ஆரம்பிச்சு அப்படியே வந்து டெவலப் பண்ணி இன்னைக்கு 42 வருஷம் ஆச்சு. 42 வருஷம் ஆச்சு. ஹோட்டல் கடை வச்சு 42 வருஷம் ஆச்சு. இந்த காஃபி பாருங்கிறத வச்சு இப்போ ஊட்டி காஃபி ஹவுஸ்னே வச்சு. இப்போ உங்களோட எவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கு? 4 பிரான்ச் இருக்கு. 4 இருக்கு. 4 இருக்கு. என்னென்ன? நான் வந்து ஒன்னு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் வந்து டிஃபன் தனியா வச்சிருக்கிறோம். சரி. அதே மாதிரி வெஜிடேரியன் மீல்ஸ் தனியா, இந்தியன் தனியா ஒரு மீல்ஸ் செக்ஷன் தனியா வச்சிருக்கிறோம். அது வந்து நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், சென்னை மசாலா, சாட் மசாலா, ரொட்டி, நான் ரொட்டி, பட்டர் நானு, அந்த மாதிரி சைட் டிஷஸ், இந்த இது ஆலு புரோட்டா, சில்லி புரோட்டா, இந்த மாதிரி ஐட்டம். அது கொஞ்சம் இதுலயே கொஞ்சம் காஸ்ட். சரி. கொஞ்சம் விஐபி அவங்க வர்ற மாதிரி சாப்பிட்ற அதை வச்சிருக்கோம். சரி. நான்வெஜ் மட்டும் தனியா வச்சிருக்கோம். ஒன்லி நான்வெஜ் மட்டும் தான், அது எதுவுமே கிடையாது. வெஜிடேரியன் சுத்தமா கிடையாது. லாட்ஜ் ஒன்று வச்சிருக்கோம். லாட்ஜ் பின்னாடி லாட்ஜ் ஊட்டி எல்லாமே ஊட்டின்னு தான் பேர் வச்சிருக்கோம். எல்லாத்துக்குமே ஊட்டி மீல்ஸ் ஹவுஸ், ஊட்டி காஃபி ஹவுஸ், ஊட்டி கிளாசிக் ரெஸ்டாரண்ட், ஊட்டி எம்பி ஹோட்டல், ஊட்டி லாட்ஜ் அப்படின்னு தான் எல்லாமே அந்த 5 கன்ஷன் அப்படியே வச்சிருக்கோம். இப்போ இன்னைக்கு ஊட்டி காஃபி ஹவுஸ்ல என்னெல்லாம் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்கு? வெரைட்டிஸ் ஃபுட்னா எப்போதுமே நார்மலா ஜென்ரலா வந்து இந்த காலையில பிரேக்ஃபாஸ்ட் போது இட்லி, வடை, தோசை, பூரி, பொங்கல், மசாலா தோசை, வெங்காய ஆனியன் தோசை, ஊத்தாப்பம், ரவர் தோசை, கோதுமை தோசை, கோதுமை உப்புமா, இந்த ஐட்டங்கள் மார்னிங் விற்போம். அதாவது ஒரு 12 மணி வெரைட்டி ரைஸ், தக்காளி சாதம், தயிர் சாதம். அதாவது நம்ம கடையில மத்தியானத்துல இந்த புரோட்டா ரொம்ப ஃபேமஸா இருக்கு. புரோட்டா ரொம்ப ஃபேமஸுங்க. வந்து நமக்கு வந்து பால் வாங்குறோம், 10-200 லிட்டர் பால் வாங்குறோம். அந்த பால் வந்து அந்த காபி டீக்கு அந்த ஆடை இருந்தா அந்த காபி டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால அந்த ஆடை எடுத்து அப்படியே பத்திரமா இன்னைக்கு ஆடை எடுத்து நாளை காலையில புரோட்டா யூஸ் பண்ணுவோம். அந்த ஆடையில எவ்வளவு ஆடை இருக்கோ அந்த அளவுக்கு தான் புரோட்டா தயார் பண்ணுவோம். அவ்வளவுதான் போடுவீங்க. முட்டை சேர்க்கறது இல்ல. சுத்தமா முட்டை சுத்தமே கிடையாது. நீலகிரி மக்களுக்கு பூரா தெரியும், நல்லா சுத்தமா இருக்கும், ஃபுட் எல்லாம் நல்லா ஹைஜீனிக்கா ஃபுட்டா கொடுப்பாரு, நல்லா இது பண்ணுவாருன்னு தெரியும். அது இல்லாம நம்ம இதே மாதிரி நீங்க உட்கார்ந்து இருக்கிறது வந்து டிஃபன் செக்ஷன். தனி டிஃபன் மட்டும் தான் இங்க சர்வ் பண்ணுவோம். இதுக்கு மேல அது அடுத்த ஃப்ளோர்ல இருக்கு, அது கம்ப்ளீட் மீல்ஸ். இன்னைக்கு நம்ம கடையில என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஊட்டியில வந்து பீட்ரூட்னு ஒரு பொருள் நாங்க வாங்குறோம். ஊட்டி பீட்ரூட் ரொம்ப ஃபேமஸ். அந்த பீட்ரூட் வாங்கும் போது அதுல அந்த கீரை வருங்க, பீட்ரூட் தண்டு கீரை வரும். அந்த தண்டு கீரையில நாங்க கூட்டு போடுவோம். கூட்டு அப்போ இன்னைக்கு சூப்பரா ஸ்பெஷல் ஐட்டம் டேஸ்ட் பண்ணலாம்னு வந்தேன். அந்த கூட்டியே டேஸ்ட் பண்ணலாம் அப்போ. அப்படிங்களா? பண்ணிடலாம். அந்த பீட்ரூட் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க? பீட்ரூட் வந்து பொரியலா பண்ணிடுவோம். அதை பொரியல் ஆக்கிடுவீங்க. அந்த தண்டை எடுத்து வச்சு அடுத்த நாள் கூட்டா பண்ணிடுவோம். சரி. நேத்து பீட்ரூட் பொரியல்.
இன்னைக்கு பீட்ரூட் தண்டு கூட்டு. வேஸ்ட் பண்றதுல அது நீலகிரியில மட்டும்தான், ஊட்டியில மட்டும்தான் அந்த தண்டு கீரை கிடைக்குங்க. பட் இங்கிருந்து கீழே இறங்கிட்டு தண்டு எல்லாம் கிடைக்காது, காஞ்சி போயிடும். அது இல்லாம தண்டோட கொண்டு போக மாட்டாங்க, கொண்டு போவாங்க. அந்த பீட்ரூட்டோட அந்த தண்டு தான் வந்து அந்த பிளட்டுக்கு இதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் சொல்லிட்டு நம்ம கடையில ரொம்ப அது வந்து ஃபேமஸா வந்து முக்கியமா வந்து செவ்வாய்க்கிழமையான வந்து கஸ்டமர் வந்து ரொம்ப பெரியமா சாப்பிடுவாங்க. அப்ப எனக்கு வந்து சுட சுட பீட்ரூட் தண்டு கூட்டு எடுத்துட்டு வர சொல்லுங்க. அதை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லணும். அப்படிங்களா? பண்ணி பார்த்து சொல்லுங்க. ஓகேங்க, பீட்ரூட் தண்டு கூட்டு சாப்பிட்டு பாத்துருவோமா? பீட்ரூட் தண்டு கூட்டு நம்மளுக்காக வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களே சமையல்ல, சமையல் ஆர்வம்ன்றது எப்ப ஆரம்பிச்சு? 35 வருஷமா இருக்கு. படிப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அனுபவத்துல வந்து ஸ்டார் ஹோட்டல் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ். 35 வருஷமா அந்த அனுபவம் நல்லா இருக்கு. அப்ப இன்னைக்கு ஊட்டியில வந்து உங்க பேர் சொன்னா எல்லாரும் தெரியும். ஆமா, நீலகிரி மாவட்டம். ஏன்னா நீலகிரி மாவட்டம் தெரியும்னா நீலகிரி மாவட்டத்தில் ஹோட்டல் சங்க தலைவரா 17 வருஷமா ஹோட்டல் சங்க தலைவரா இருந்திருக்கிறேன். ஓகே, தலைவரா இருந்திருக்கிறேன். மாநில சங்கத்தில் தமிழ்நாடு ஹோட்டல் சங்கத்தில் இணை செயலாளராக இருந்துட்டு இருக்கிறேன். கோவை மண்டல ஹோட்டல் சங்க அமைப்பு செயலாளராக வந்து இருக்கிறேங்க. இவ்வளவு போஸ்ட்ல இருக்கீங்க? இவ்வளவு போஸ்ட்ல இருக்கிறேன், இவ்வளவு போஸ்ட்ல இருந்துட்டு இருக்கிறேன். நம்மளோட இந்த கீரை அதாவது இந்த பீட்ரூட் தண்டு கூட்டு இதுவும் வந்துருச்சு. பிரமாதமா இருக்குங்க பாக்கிறதுக்கு. சரிங்க, இது எப்படி ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுவீங்க? நீங்க இப்ப பீட்ரூட் கீரை காட்டணும் பாருங்க. அந்த கீரையை வந்து தண்டு எடுத்துங்க, நல்லா சுத்தமா பொடியை நறுக்கி, அதே மாதிரி பொட்டேட்டோ இருக்குங்க, பொட்டேட்டோ வந்து மேல இருக்கிறது சீவி அந்த பொட்டேட்டோ தனியா வச்சுக்கிறது. திருப்பி இதை கொண்டு போய் வந்து நல்லா பாயில் பண்ணி, நல்லா கீரை பாயில் பண்ணி வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கிறது. பாசி பருப்பு இருக்கு, நல்லா நல்லா கூழ் மாதிரி கொஞ்சம் நல்லா கரைச்ச மாதிரி கூழ் மாதிரி அது கொஞ்சம் தனியா பாயில் பண்ணி வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா அதை தூள் மாதிரி பாயில் பண்ணி வச்சுக்கிறது. இது 3 பாயிலோட ரெடியா வச்சுக்கிறது. வடச்சட்டியில சட்டி வச்சு எண்ணெய் ஊற்ற வேண்டியது. எண்ணெய் ஊற்றணும், முதல்ல கடுகு, இந்த ஜீரகம், அந்த குருமிளகு இதெல்லாம் போட்டு முதல்ல நல்லா ஒரு வணக்கிட்டு, இந்த வெங்காயம், அது கூட அந்த கார்லிக், ஒன்லி கார்லிக்னா சிப்ஸ் மாதிரி கார்லிக் சிப்ஸ் பண்ணி, கார்லிக்கு, வெங்காயம், கிரீன் சில்லி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா கொஞ்சம் அது எந்த வணக்கமோ அந்த அளவுக்கு வணக்கிறதுக்கு வணக்கி வச்சு போட்டு திருப்பி வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கு ஏதாவது நம்ம மனத்துக்கு ஏதாவது வேணும்னா அந்த மனத்துக்கு சம்பந்தப்பட்டது. கரம் மசாலானா கரம் மசாலா போடலாம், எது நமக்கு வேணுமோ அது நம்ம இஷ்டத்துக்கு அதை போட வேண்டியது. அதை போட்டு திருப்பி நல்லா அது ஒரு மனம் வரும். அந்த மனம் வந்தோடனே உடனே வந்து பாசிப்பருப்பு, உருளைக்கிழங்கு நல்லா போட்டு நல்லா கரையும் போட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றுறது. தண்ணி ஊற்றி நல்லா தலப்புல கொதிச்சு நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா அப்படியே அதை நல்லா அப்படியே இதாகும், இந்த ஜீரமாகும், நல்லா கிளீனாகும். அந்த டைம்ல அந்த உப்பு அதுக்கு உண்டான போட்டுட்டு எல்லாம் டேஸ்ட் பார்த்து அந்த கடைசியாட்ட அந்த கீரை போடுறது எல்லாம் முடிச்சு அந்த டேஸ்ட் எல்லாம் அவங்களே சாம்பிள் பார்த்துருவாங்க. கடைசியா அது இறக்குற நேரத்தில் அந்த கீரை கொட்டி அப்படியே மூடி வச்சோம்னா அப்படியே திருப்பி கீரை வேகக்கூடாது. முதல்ல வந்து பாயில் பண்ணி கீரை எடுக்கிறது. ரெண்டா கீரை வச்சுன்னா மற்றதெல்லாம் வேக முடிஞ்சு குழப்பம் ஆயிடும். அதனால அந்த கீரை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும், எதுவுமே உங்களுக்கு தெரியாது. மற்ற எல்லாம் அந்த குழப்பம் மாதிரி பண்ணிடணும். இது வருது, இது வர்ற கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பிரியமா சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து சாம்பார் வேணாம், ரசம் வேணாம் சொல்லி வெறும் சாதத்துல வெறும் இந்த கீரை கூட்ட போட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க. அது எனக்கு ஹாப்பி, மக்கள் வந்து இதை சாப்பிடுறாங்களே அப்படின்னு நம்ம திருப்தி இருக்கு. ஆமா, பிரமாதமான விஷயம். நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். சொல்லுங்க. பீட்ரூட் தண்டு கூட்டு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அமேசிங்கான டேஸ்ட்டுங்க. ஃபுட்ன்றதே ரொம்ப டேஸ்டியான ஒரு விஷயம். அதுவும் இந்த பீட்ரூட் தண்டில் இவங்க ப்ரிப்பேர் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் கிளாஸான டேஸ்ட் கிடைக்குதுங்க. நம்மளுக்கு வந்து அந்த சீரகத்தோட அந்த டேஸ்ட், அந்த வெங்காயம், பூண்டு, இந்த எல்லா ஃபிளேவரும் சேர்ந்து, ஸ்பைசஸோட சேர்ந்து, உருளைக்கிழங்கு, அந்த பாசிப்பயிறு எல்லாம் சேர்ந்து பிரமாதமான ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குது. பச்சை மிளகாய் போடுறதுனால நல்ல காரசாரமாகவும் இருக்கு, ரொம்ப காரமாகவும் இல்லை. அட் த சேம் டைம் அதுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதெல்லாம் கரெக்டா இருக்குங்க. ரைஸோட நீங்க கலந்து சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க. மீல்ஸ்ல வந்து இவங்க வந்துட்டு இதை கொடுக்குறாங்களா, இது வந்து யூஸ்வலா தனியா கொடுக்கறதுல நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனா இதை டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேங்க, இன்னைக்கு மீல்ஸ் இங்கதான் சாப்பிட போறேன். நிஜமாவே ஃபேண்டாஸ்டிக்கான சூப்பரான பீட்ரூட் தண்டு கூட்டு நம்ம இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். நீங்க ஊட்டி சைடு இருந்தீங்கன்னா கமர்ஷியல் ரோட்ல இருக்கிற ஊட்டி காஃபி ஹவுஸ்க்கு வாங்க. இங்க வந்துட்டு இந்த வெஜிடேரியன் மீல்ஸ்ல இருக்கிற இந்த அமேசிங்கான பீட்ரூட் தண்டு கூட்டு உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க ரொம்ப லக்கி நட்டம்.